தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை. ஏன்னா இன்னைக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது, எல்லா அரசியல் கட்சிகளிடமும் இருக்கிறது. விஜய் ஏன்னா முதல்ல இப்போ தான் எலெக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். போகிற இடத்தெல்லாம் கூட்டம் இருக்கிறது மாதிரி ஒரு நிலை இருக்குது. அப்போ விஜய் அடுத்த முதலமைச்சர் ஆவாரா, இல்லை அதிகாரத்தில் அமரக்கூடிய நிலை இருக்கிறதா அப்படின்றது இன்றைக்கு எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சரி, நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு ஒரு ஆய்வு செய்வோம். இப்போ திரையிலே விஜய் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது. கடக லக்னம். இப்போ லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார். ராசியும் கடக ராசியாகவே இருக்கிறது. இப்போ லக்னத்திலேயே செவ்வாய் நீசமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த லக்னாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே நீச பங்கமாகி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களைப் போல விஜய் அவர்களுக்கும் லக்னத்திலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு முடிவை, தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் என்றது தைரியத்தை சொல்ற ஒரு தைரியமான முடிவெடுக்கக்கூடிய நபராகவே இவர் இருப்பார். அதே நேரத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது சந்திரமங்கல யோகமாகவும் இருக்கிறது. சரி, அடுத்து 5ஆம் இடத்திலே விருட்சிகத்திலே ராகு இருக்கார். 8ஆம் இடத்திலே குரு இருக்கிறார் கும்பத்திலே. 11ஆம் இடத்திலே ரிஷபத்திலே கேது இருக்கிறார். ரிஷபாதிபதியான சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 12ஆம் இடத்திலே தனாதிபதியான சூரியன் இருக்கிறார். 12ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். அதே 12ஆம் இடத்திலே 12ஆம் இடத்தின் அதிபதியான மிதுனத்துக்கு அதிபதியான புதன் ஆட்சியாக இருக்கிறார். இது கிரக நிலைகள். விஜய் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம் 1.